வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022ஓட எபிசோட் 72 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக்கு அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பட் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. அதோட முக்கியத்துவமும் வந்துட்டு நிறைய பேர் தெரியறதில்ல. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனல் நம்ம சேனலில் இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக பக்குவமாக செஞ்சுட்டிங்கன்னா உங்கள் சேனல் நான் ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறேன். இல்லை பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். அதாவது யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மேபி வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. அப்போது மாதத்துக்கு 4, 3, 12 வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாருமே வந்துட்டு போயிடுறீங்க. அதில் வந்துட்டு பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணும்போதே உங்களோட வீடியோஸை வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோஸை பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வீடியோலாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் உங்களோட யூடியூப் அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படியும் உங்கள் சேனலில் லாகின் ஆகி தான் இருக்கும். டாப் ரைட் கார்னரில் உங்கள் சேனல் லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் சேனல் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஹோமு வீடியோஸ்னு வரிசையாக இருக்கும். அதில் வீடியோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல எந்த வீடியோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டு பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பிளேலிஸ்ட்டில் வேணாலும் உங்களோட வீடியோஸை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கிரியேட் நியூ பிளேலிஸ்ட் அப்படின்னு கொடுத்து புதுசாக ஒரு பிளேலிஸ்ட்டையும் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் நிறைய பிளேலிஸ்ட்டை உங்களோட சேனலில் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு 100 வீடியோஸ் 200 வீடியோஸ் உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா குறைஞ்சது 10லேருந்து 20 பிளேலிஸ்ட்டாவது கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நிறைய பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணும்போது ஒரு வியூவர் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது உங்களோட வீடியோஸ் மட்டும் அவங்களோட ஹோம் பேஜில் போய்ட்டு நிற்காதுங்க, உங்களோட பிளேலிஸ்ட்டும் போயிட்டு நிற்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஒரு 20 வீடியோ உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு பிளேலிஸ்ட்டில் அந்த 20 வீடியோஸை ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு அந்த கண்டென்ட் வேணுங்கிறப்போ அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க யூடியூப்பில். அப்போது உங்களுடைய பிளேலிஸ்ட் அவங்களுக்கு மாட்டுச்சுன்னா ஸோ நம்மளோட 20 வீடியோஸுமே வந்துட்டு அவங்க பார்த்துருவாங்க. ஒவ்வொரு வீடியோ நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே ஃபுல்லாக பார்க்க போகிறது கிடையாது. அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். பட் இருந்தாலும் 20 வீடியோஸையுமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டாக பார்க்கும்போது நமக்கு வாட்ச் டைம் அதிகமாக வரும், வியூஸ் அதிகமாக வரும், ரெவன்யூ அதிகமாக வரும். ஸோ உங்களுக்கு வியூஸ் அதிகமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நிறையா பிளேலிஸ்ட்டை வந்துட்டு உங்களோட சேனலுக்கு கிரியேட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது பிளேலிஸ்ட்லேயும் வந்துட்டு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்துட்டு கேட்கும். அதில் நீங்கள் பக்காவான சர்ச்சபிள் கீவேர்ட்ஸாக வந்துட்டு நீங்கள் அந்த டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷனையும் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஈஸியாக வந்துட்டு யாராவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பிளேலிஸ்ட் வந்து அவங்களோட ஹோம் பேஜில் போய்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் மக்களே, அதை வந்துட்டு மறந்துடாதீங்க. கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டுக்கு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போவே வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் கிரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னா இந்த வீடியோ கீழே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேருக்கு வந்துட்டு அது சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு. எனக்கு சக்ஸஸ் ஆன விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட கொண்டே வருவேன். அதனால் நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக்கு, இல்லைனா அந்த டிஸ்லைக்கு ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேரும் கொடுத்துருங்க. எனக்கு இன்னுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஏன்னா யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வியூஸும் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா யூடியூபர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், தோழிகள் எல்லாருக்குமே, ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தட்ஸ் பை ஃப்ரம் பாபா. பை.